சார். சரிங்க. நாங்க எலெக்ஷன்ஸ் கருத்துக்கணிப்புக்காக கால் பண்ணியிருக்கோம் சார். எலெக்ஷனுங்களா? ஆமா சார். எதுங்க எலெக்ஷன்னா எந்த எலெக்ஷனுங்க? இப்ப வருதுல சட்டமன்ற தேர்தல் ஓ 2026ல வருது. ஓ பரவாயில்ல. போன் பண்ணி இது கேட்குற அளவுக்கு நம்ம நாடு வளர்ந்துருச்சுங்களா? சொல்லுங்க. ஆ ஆ ஆ, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும் சார் எலெக்ஷன் பத்தி சார். சரிங்க, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க என்ன மாவட்டம் சார்? நம்ம கோயம்புத்தூருங்க. ஓகே சார். இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஆட்சி அமைக்கிறதுங்கிறது இது என்னன்னு சொல்றதுங்க? எப்படியும் வழக்கம் போல வர மாதிரிதான். எது ஜனங்க மாறணும் இல்லைங்க. ஜனங்க மாறினாதான் மத்தெல்லாம் மாறும். ஓகே சார். ம். எப்படி சார் இதே கட்சி வருமா இல்ல மாற்றம் எதுனா வருமா சார்? நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் ஜனங்க எப்பேற்பட்ட ஜனங்கன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆமா. அவங்க ஜனங்க மாறினா எல்லாமே மாறும். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே சார். சரிங்க. இப்ப ஒரு கட்சி இன்னும் ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்கு சார், கேட்கலாமா? சரிங்க, கேளுங்க. பரவாயில்ல, கேளுங்க. ஓகே சார். இப்ப அவங்க வெற்றி பெறாருன்னா கூட்டணியோட சேர்ந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இல்ல தலைமையாவே நின்று வெற்றி பெறுமா சார்? அதான் தனிமையா வந்து பாத்தீங்கன்னா எப்படி கூட்டணி தான் எல்லாமே ஆட்சி வைக்க முடியாதுங்க. ஓகே சார். டிஎம்கே கட்சி பத்தி ஒரு சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது கருத்து என்ன சார்? இல்ல, எல்லாத்துக்கிட்டையும் பிளஸ் மைனஸ் இருக்கு. யாருமே வந்து பெஸ்ட்னு சொல்ல முடியாது, யாருமே ஒஸ்ட்னு சொல்ல முடியாது. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். எல்லாரும் வந்து நிறைய நல்லது பண்ணிக்கிறாங்க, கெட்டது பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே புதுசுல இருந்து பழசு மட்டும் எல்லாத்துக்கும் டிராபேக் இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அது அவங்க மக்களுக்கு வந்து இப்போ ஒரு இதுக்கு வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து நிறைய நல்லது இருக்கும். ஒரு சில பகுதிக்கு வந்து ஏதோ அவங்களுக்கே தெரியாம கெட்டது நடந்திருக்கலாம். அதனால இந்த கட்சி மட்டும் கிடையாது, எந்த கட்சியும் சொல்றேன் நான். அதான் மக்கள் ஆன் ஸ்பாட்ல பொறுத்த வரைக்கும் மக்கள் யார முடிவு பண்றாங்களோ அதுதான். வேற ஒன்றும் பெருசா இல்லைங்க. ஆமா. இப்போ ஏடிஎம்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா சார்? இதேதாங்க. இதேதான். அதான் மக்கள் மாறணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மக்களோட மைண்ட் செட் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. அது எப்பவுமே ரெகுலரா தான் இருக்கு. அத சொல்றேன். ஓகே சார். இப்போ முன்னாடி இருந்த ஜெயலலிதா யாரு இல்லைங்க, யார் வந்தாலுமே வந்துங்க, இப்ப யாரு வேணா ஆட்சிக்கு வரட்டும், அது பிரச்சனை கிடையாதுங்க. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் எல்லாம் சும்மா தான் இருக்கு. இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இதை எடுத்து யூஸ் பண்ணி இப்போ ஃபண்ட்ஸ் எல்லாம் வில்லேஜோட பஞ்சாயத்து ஃபண்ட்ஸ் கிட்டத்தட்ட 5 கோடி ஒதுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்ளம் ஃபண்ட்ஸ்னு ஒதுக்குறாங்க வில்லேஜஸ்க்கு. பாத்தீங்கன்னா எவ்வளவு வில்லேஜஸ் இருக்கு. அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா யூஸபிள் ஆகாமையே வந்து போகுது. புரியுதுங்களா? அப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் தப்பு சொல்றதுக்கு கிடையாதுங்க. மக்கள் வந்து எழுதி கேட்டு வாங்கணும், தான் சேவைகளை வந்து பண்ணிக்கணும். அதை வந்து கவர்மெண்ட் வந்து செயல்படுத்துறதுக்குள்ள எல்லா கவர்மெண்ட்டுமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்காங்க. நான் யாரும் சொல்ல வரல. மக்களை வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறதுல தான் நான் சொல்லுவேன். மற்றபடி வந்து ஒன்றும் பெருசா எல்லாம் மக்களும் மாறணும், வந்து மாறணும். ஆமாங்க, தெளிவாகணும். மக்கள் மாறுனா எல்லாருமே நல்லவங்க தாங்க. எல்லா புது கட்சி பழைய கட்சி எல்லா கட்சியுமே யார் வந்தாலுமே மக்களோட இது யூசபிலிட்டி கரெக்டா இருந்தா ஈஸியா நல்லா இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. ஆமாங்க. இப்போ அவங்க ஜெயலலிதா ஆட்சிக்கும் எடப்பாடி அவங்க ஆட்சிக்கும் எதெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கா சார்? ஒரு சில இடத்துல இப்போ அதான் தொகுதி ரீதியா நிறைய மாறுபடும் இல்லைங்களா? இப்ப இவங்க 2 பேர் மட்டும் கிடையாதுங்க, நிறைய இதெல்லாம் இல்ல. இது 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்களா? அதான் இது டிஃபரன்ஸ்ங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து இயற்கை இது இருக்கு இல்லைங்களா? இயற்கை அந்த அந்த எதுமோ மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தை வந்து இயற்கையா பண்ணது இருக்கு இல்லைங்களா? இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, கெட்ட விஷயம் நிறைய இருக்கு. அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கெட்டது என்னன்னு. அது மாதிரி நல்லது கெட்டது இருக்கு. அந்த இப்ப நல்லதான இது வந்து அவங்க நல்லதான ஏரியாங்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. கெட்டதான இது எல்லாம் அவங்க ஓட்டு போட வாய்ப்பு இல்லை, கம்மி. இதுதான் மேட்டருங்க. ஈக்குவலா தான் இருக்கும். டிவிக்கு இப்ப நடிகர் விஜய் வச்சிருக்காங்களா சார், விஜய் அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா சார்? அரசியல நீடிப்பாங்களா? ஏன்னா சொல்லுங்க சார். தெரியல எனக்கு, கேட்டுக்கிறேன். சரி, அது சர்வேக்காக நடிக்கிறீங்களா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இப்படித்தாங்க, மக்களோட மைண்ட் செட் தான். அந்த மக்களோட இது வந்து இப்போ யாருன்னே கட்சி பேரே தெரியாது, மக்களோட பேஸுக்காக ஓட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கவனிச்சிங்களா? இப்போ ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா அவங்க யாரோ ஆல்ரெடி ஒரு பெரிய ஆளுன்னு இருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு இதா இருப்பாரு, ஒரு நல்ல ஒரு நிறைய பேருக்கு நல்லது பண்ணி அப்படியாவது இருப்பாங்க. அவங்க அடிக்கடி கட்சி மாறிட்டே இருப்பாங்க. கவனிச்சுக்கிறீங்களா?
அப்படி அந்த ம். மாதிரி ஆளுங்க வந்து எந்த கட்சியில நிக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு தான் அந்த மொத்த தொகுதி ஓட்டு விழுகும். ஓகே, ஓகே சார். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு ம். தமிழ்நாட்டுல. இப்போ இதுங்கிறது வேறங்க, சினிமாங்கிறது வேற. ம். இப்போ ம். ம். என்னதான் கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து கெட்டதா பண்ணுவான்னு சொல்ல முடியாதுங்க. நல்லது நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகே. புரிஞ்சுதுங்களா? எல்லாருமே எல்லா நெஞ்சில கொஞ்சம் ஈரம் இருக்குல்ல எல்லாத்துக்குமே. கண்டிப்பா எல்லாருமே வந்து என்ன யாரோ பண்றதுக்கு நம்ம ம். பண்ணலாங்கிற இதுல வராங்க. அவங்களோட ஒரு சுய கருத்தை உள்ள செலுத்தலாம், தான் கொள்கைகளை செலுத்தலாம்னு ம். வராங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே அதுதான் சார். மேட்ரு. ஸோ ம். வந்து அப்படி இருக்கும்போது வந்து இப்போ அப்போ அவர் வந்து ஒரு நடிகரா இருக்கலாம். ஆனா ம். அதை விட செல்வாக்கான ஆளு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகும்னு நான் சொல்றேன். அந்த தொகுதி ம். ரீதியை பார்க்கும்போது. ஓகே சார். இப்ப வர ஆஹ் எலக்ஷன் வந்து எந்த விஷயத்தை முன்வைத்து நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? நீட் எப்படிங்க? தேர்வா, வேலையின்மையா? வே- அதாவது எந்த விஷயத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீட் தேர்வா, வேலையின்மையா, விலைவாசியா, குடும்ப அரசியலா, இது இண்டிபெண்டன்ஸா? வந்து மாவட்டங்கள் ரீதியா மாறும். இப்ப ம். பாத்தீங்கன்னா இப்ப நீங்க டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு கவனிச்சிங்களா? ஆ. சம்மந்தமே இல்ல. அவர் வந்து ம். ஜெயிச்சாரு ம். கவனிச்சிங்களா? ம். யாருன்னே தெரியாத நபரா இப்ப ஜெயிச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சது. ம். யாருன்னே தெரியாத நபரா ம். இருந்தா. அது மாதிரி வந்து ஒவ்வொரு ம். மாவட்டங்கள பாத்தீங்கன்னா வந்து மதுவிலக்கு பிரச்சனையா இருக்கும். ஓகே. ம். அந்த இடத்துல வந்து மதுவிலக்க வச்சு பண்ணணும். ம். ம். ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனையா இருக்கும். வேளாண்மை பிரச்சனையா இருக்கும். ம். அதாவது ம். ஒவ்வொரு ம். இட ரீதியா வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த பிரச்சனைகள ஓகே. ஆ. எடுத்து 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 பேசும்போது, அத சால்வ் பண்ணி குடுக்குறாங்கன்னு உறுதி குடுக்கும்போது, அதாவது அந்த 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 பிரபலமான நபர்களுக்கு ஓட்டு போடுறவங்க ஆ ஓட்டு போ ஓட்டு ம். போடுறவங்க போட்டு போவாங்க. அதாவது அது இருக்கிறவங்க அந்த உள்ள இருக்கிற பெரிய ஆளுகள் ஓட்டு போடுறவங்க போடுவாங்க. அதே மீறி பரவாயில்ல ம். இவங்க வந்தா நல்லது நடக்குமோ, அந்த இது குறிப்பிட்ட விஷயங்கள் அப்படின்னு வந்து மாற வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மாறும். ரொம்ப மாறாது. கொஞ்சம் ம். கொஞ்சம் மாறும். கொஞ்சம் ஓட்டு ஏர்ன் பண்ணலாம். அவ்வளவுதான். ஆனா ரெகுலரா ஓகே சார். சாகுற வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன். என்ன சொல்றதுங்க? நான் புடிச்ச காலுக்கு 3 இதுதான் அப்படிங்கிற மாரி, நான் இவனுக்கு தான் அப்படி ஓட்டு போடுவேன்னு ம். அப்படி நெறைய பேர் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஒண்ணும் பண்ண ம். முடியாதுங்க. ம். அவங்க லிஸ்ட் அதிகமா இருக்கு இந்தியால, தமிழ்நாட்டுல. அதெல்லாம் ஒண்ணும் ம். பண்ண ஓகே முடியாது. சார். எங்கள மாரி ஆளுங்களா பாத்தீங்கன்னா வேற இப்ப மாரிங்க. யாரு ம். என்ன சொல்றாங்களோ அத அப்போதைக்கு யாரு எங்களுக்கு பெஸ்ட்டா பண்றாங்களோ அப்படி ஓட்டு போடுற மாரி கேரக்டர் நாங்க. இது ம். ம். இதெல்லாம் ஓகே. பார்க்க மாட்டோம். ஆனா இதெல்லாம் இருக்கு. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும். ஓகே சார். உங்க தொகுதி எம்எல்ஏ இருக்காங்கல்ல சார்? ம், அவங்க ம். உங்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணி வச்சிருக்காங்களா? இல்ல நெறைய நல்லதும் பண்றாங்க. நெறைய பண்ணாமயே இருக்காங்க. ம். அவ்வளவுதான். அவங்களுக்கு அப்படிங்களா? ஆமா. அவங்களுக்கு ரீச் ஆகுறது பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இப்ப அவங்க மறுபடியும் போட்டி போட்டா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா சார்? அது அது வந்து மக்கள் முடிவுன்றதாங்க. நம்ம கருத்து என்னங்க? அவர் நெறைய நல்லது ம். பண்ணியிருந்தாருன்னா அவனுக்கு ஓட்டு விழுகும். அது நல்லது ம். பண்றது அவர் அந்த நியூஸும் கூட அவங்களுக்கு போய் சேராம இருந்திருக்கலாம். நெறையலாம். நெறைய ஓகே. அப்படிலாம் ஆகுது ஓகே. இல்லைங்களா? இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸே பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கும், ம். எம்எல்ஏ நெறைய பேத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறாங்க. ஆனா, அவங்களுக்கு கொண்டு ம். போய் சேரவே முடிய மாட்டேங்குது. அவங்கள பார்க்கவே முடியுமா? அதாவது ம். அவங்க ரீச் பண்ணாலுமே அது அவங்க அவங்க டைம் இருக்கிறது கிடையாது. நெறைய பிஸியா இருக்காங்க. ஏன்னா, அவங்க ஒர்க் அப்படிதான். எம்எல்ஏன்னு ஓகே. சிஎம்னு எல்லாம் சாதாரண ஆள் கிடையாதுங்க. நெறைய அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். நெறைய இதெல்லாம் இருக்கும். ஓகே. ஆ. அப்போ அவங்க ம். ரெகுலரா அவங்கள யார ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ அவங்களோட இதெல்லாம் நெறைய பார்க்குற மாரி இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்து அடுத்தது பார்ப்பாங்க. அப்ப அவன் அதிலேயே நெறைய லாக் ஓகே. ஆயிட்டாங்கன்னா, வெளிய நெறைய பார்க்க முடியாதப்போ நெறைய ரீச் ஆகாம இருக்கும். அப்ப இது பொறுத்து தான் அவங்க அடுத்தது தான் வரும். இது மாரி தான். ஆனா, ம். அதான் இந்த ரிசல்ட்ங்கிறது ம். வந்து அவங்க பண்ண ஒரு இத பொறுத்து தான் இருக்கு. அந்த இது. ஓகே சார். ம். இப்ப உங்க தொகுதியில எந்த கட்சிக்கு சார் ஆதரவு அதிகமா இருக்கு? எதுக்கு இதெல்லாம் நமக்கு தெரியலீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, இல்ல நீங்க நீங்க உங்களுக்கே தெரியும். நீங்களா விசாரிச்சு பார்த்துக்கங்க. எங்க தொகுதியில பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்து நீங்களே அந்த இதுல லிஸ்ட்டுக்கு எத்தன எத்தன இதுல ம். ஜெயிச்சிருக்காங்கன்னு இது இருக்கு இல்லீங்களா? ம். ப்ரீவியஸ் இது இருக்குல்ல உங்களுக்கு. அதுல ஆ. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். யாரோட இது அதிகமா இருக்கு அப்படின்னு. ஓகே, ஓகே சார். ஆ ஓகே சார். எங்கிட்டலாம் அவ்வளவு சீக்கிரம் ஆ. வார்த்தைய வாங்க முடியாதுங்க. சரி ஏதோ இந்த அளவு ம். இது மூலமா நான் சில கருத்துக்கள் வந்து நான் மேபி நீங்க எந்த ஆ. கட்சிக்காரங்களா இருக்கலாம். யார் ஆட்சிக்கு வந்தாலுமே மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுல நான் சில கருத்துக்கள பதிக்கிறேன் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே சார். இது ம். லாஸ்ட் கொஸ்டின் சார். உங்க ம். தொகுதிக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதியும் இருக்கா? இல்ல எந்த வசதி சார் தேவைப்படுது? எங்க தொகுதிக்கு தேவையான வசதிகள் வேணுங்கிறது எல்லா ஒவ்வொரு தொகுதிக்கும் போதுமான அளவு ம். இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குன்னு தான் நினைக்கிறேங்க. பேசிக்கானதெல்லாம் இருக்கு. ம். இப்போ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் என்னோட என்னோட கருத்து என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நீர் வளங்களை மட்டும் அதிகம் பண்ணாலே போதும். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்.
ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நீர் வளம் அதிகமானாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் அதிகமாயிக்கும். ம் தொழில் அதிகமானாலே வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம நிறைய பேர் வந்து வீட்டுல ம் இருக்கும் போது பிரச்சனைகள் தாங்க முடியாம மது வழக்கெல்லாம் போறாங்க. இதெல்லாம் நிறைய ம் இதெல்லாம் இருக்கு. ம் அப்புறம் நிறைய ம் கம்பெனிஸ் இழுத்து மூடுறாங்க, நிறைய லாஸ் ஆகுறாங்க. இது எல்லாமே ம். ஓரளவுக்கு பஞ்சம் வராது. நீர் வளம் அதிகமானாலே பஞ்சம் வராதுங்க. பஞ்சம் ஓகே வராம ஓகே. இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு காசு தான், அப்ப காசு கையில இருக்கும் மக்கள்கிட்ட. காசு இருந்தாலே முடிஞ்ச அளவுக்கு எல்லா ம். பிரச்சனையும் சால்வ் ஆகிற மாதிரி தாங்க. அவ்வளவுதான் மேட்டர், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. அப்ப நீரோட பேசிக். அப்போ எல்லா மாவட்டங்களையும் வந்து இந்த மாவட்டம் மட்டும் ம். கிடையாதுங்க, எல்லா மாவட்டங்களையும் வந்து நீர் வளங்கள், இயற்கை வளங்களை வந்து இயற்கை நீர் நீர் வளங்கள், நீர் ம். ம். சர்க்குலேஷன், ம். நீர் சேவிங் பண்றது, குட்டை வெட்டுறது. இப்போ நிறைய இடங்கள் குட்டை ம். தண்ணி நிறுத்துறாங்க, அதுவும் நல்ல திட்டமா தான் இருக்கு. யார் பண்ணான்னு தெரியலங்க எனக்கு. இந்த ம். மாதிரியான நீர் ம். ம். வளங்கள் அதிகப்படுத்துறது, மரங்கள் நிறைய வைக்கிறதுங்கிற மாதிரி, இந்த மாதிரி பண்ணாலும் இயற்கை வளம் பெருக்கும் போது தன்னை போல ம். மக்கள் கையில வந்து பணம் இயற்கை பெருகுச்சுன்னா தொழிலும் நல்லா தான் இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க, ம். ம். எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. ஆமாங்க, அந்த மாதிரி. ம். இது மாதிரி பண்றது உங்க பெஸ்ட். நேம் சார்? உங்க நேம் சார்? என் பேர் வந்து பரத் கிஷோருங்க. யூடியூப்ல நான் ஓகே பேசியிருப்பேன்னு சார். நினைக்கிறேங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வணிக மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக நல நிபுணர் தான். நிறைய திட்டங்களை வந்து நான் ஓகே. தமிழ்நாடு கொடுத்துருக்கேன் யூடியூப் மூலமா. நீங்க பாத்துக்கங்க, என் பேர் அடிச்சு பாத்துக்கங்க, அவ்வளவுதான். அப்படிங்களா? உங்க ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ம்.